பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. 1 குறிப்பேடு புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 17, இறை வார்த்தை 27. இப்போதும் உம் அடியாரின் வீடு என்றும் உமக்கு முன்பாக நிலை நிற்கும்படி அதற்கு ஆசி வழங்கினீர். ஏனெனில் ஆண்டவரே, உமது ஆசி பெற்றது என்றென்றும் ஆசி பெற்றதாகவே இருக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அதிகாலையிலே நாம் அனைவரும் நற்கருணை நாதரை தேடி வந்திருக்கின்றோம். உங்கள் அனைவரையும் இந்த குணமாக்கும் நற்கருணை வழிபாட்டில் பங்கு கொள்ளும்படியாக நான் அழைக்கின்றேன். ஏனென்றால் இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்து இந்த நற்கருணை ஆராதனையில் பங்கு கொண்டு விசுவாசத்தோடு ஆண்டோடைய வார்த்தைகளை கேட்டு ஜெபிக்கிறீர்களோ, உங்களுடைய ஜெபத்தை வான தூதர்கள் தூபத்தை போல அவர்களுடைய சமூகத்திலே எடுத்து செல்வார்கள். நீங்கள் அமர்ந்து இருந்து ஜெபிப்பது நற்கருணை நாதருக்கு முன்பாக, மனிதர்களுக்கு முன்பாக இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அருமையான இறை வார்த்தையை இந்த நாளிலே ஆண்டவர் நமக்காக கொடுத்தார். அருமையாக தாவீதுடைய இந்த நன்றி மன்றாட்டிலே எவ்வாறு தாவீது ஆசீர்வதிக்கப்பட்டார், அவருடைய குடும்பம் எவ்வாறு ஆசீர்வதிக்கப்பட்டது, அவர் பாவத்தில் வீழ்ந்த பிறகும் அவர் மனம் திரும்பி ஆண்டவரை நோக்கி வந்த பிறகு ஆண்டவர் எவ்வாறு அவருடைய குடும்பத்தை மீண்டும் ஒன்றாக இணைத்தார், சேர்த்தார். அவர் பெலிஸ்தியர்களோடு போரிடக்கூடிய நேரத்திலே தன்னுடைய மனைவிமார்கள், தன்னுடைய பிள்ளைகள், உறவினர்கள், போர் வீரர்களை அடிமையாக எடுத்து சென்றார்கள். ஆண்டோடைய சமூகத்திலே அவர் கண்ணீர் விட்டு தன்னுடைய நாட்டிற்காக, தேசத்திற்காக, மனைவிமாருக்காக, பிள்ளைகளுக்காக அழுத பொழுதும் செபித்த பொழுதும் ஆண்டவர் அவருடைய ஜெபத்தை கேட்டு அவரை ஆசீர்வதித்தார். எனவேதான் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நன்றி உணர்வோடும் அவர் இந்த வார்த்தைகளை சொல்லுகின்றார். இப்போதும் உம் அடியாரின் வீடு என்றும் உமக்கு முன்பாக நிலைத்திருக்கும்படி அதற்கு ஆசி வழங்கினீர். ஹல்லேலூயா. உங்களால் சொல்ல முடியுமா இந்த நாளிலே, ஆண்டவரே, உமது திரு சமூகத்தில் நிற்கும்படியாக அடியானுடைய வீட்டையும், பிள்ளைகளையும், மனைவியையும், கணவரையும் எல்லாவற்றுமே ஆசீர்வதித்திருக்கிறீர் என்றும் எத்தனை பேர் நீங்கள் சாட்சியாக நிற்கிறீர்கள்? அன்பார்ந்தவர்களை, உங்களையே நீங்கள் ஆய்ந்து அறிந்து பாருங்கள். ஏனெனில் ஆண்டவருடைய கரத்திலிருந்து ஆசி பெற்றது எல்லாமே நிரந்தரமாக ஆசை பெற்றதாக இருக்கும். நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம், மறு உலகத்திற்கு கடந்து செல்ல உங்களை தயாரித்துக் கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் உங்களோடு கூட இருக்க வேண்டுமே என்றால் நீங்கள் அவரை தேடி வர வேண்டும். நீங்கள் அவர் சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்க ஆண்டவர் விரும்புகின்றார். ஆண்டவர் தன்னுடைய மக்களுடைய வீட்டை ஆசீர்வதிக்கின்றார், அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கின்றார், வீட்டிலே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கின்றார், பிள்ளைகளை ஆசீர்வதிக்கின்றார். தன்னுடைய பிரசன்னத்தினால் ஜெபிக்கக்கூடிய வீட்டை அவர் நிரப்புகின்றார். வாசித்து பாருங்கள், திருப்பாடல்கள் 127 அதிகாரம் 1 இறை வார்த்தையிலே ஆண்டவரே வீட்டை கட்டவில்லை என்றால் கட்டுவோரின் உழைப்பு வீண் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. நீங்கள் உங்களுடைய வீடுகளை செங்கலை கொண்டு கட்டலாம், உங்களுடைய வீட்டை சிமெண்டும் மணலையும் வைத்து கட்டலாம். அது உறுதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பல வகையான கெமிக்கல்களை சேர்த்து நீங்கள் கட்டலாம். அன்பார்ந்தவர்களே, எந்த ஒரு வீடும் ஜெபத்தினால் நிறைந்து இல்லாமல் இருக்கிறதோ அந்த வீடுகள் தரைமட்டமாக்கப்படும். அந்த வீட்டிலே நம்பிக்கையும் விசுவாசம் இருக்காது. அந்த வீட்டிலே ஆண்டவர் பிரசன்னமாய் இருக்க மாட்டார். அப்படிப்பட்ட வீடுகளிலே ஆண்டவர் கடந்து வர மாட்டார். நீங்கள் கட்டப்பட வேண்டுமே என்றால் இந்த நாளிலே எங்கு இருக்கிறீர்களோ நீங்கள் குடும்பத்தோடு இணைந்து ஜெபியுங்கள். ஒருவேளை நீங்கள் வேலை விஷயமாக வெளிநாடுகளில் இருக்கலாம், அல்லது நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளையும் கணவரையும் அல்லது மனைவியும் விட்டுவிட்டு சம்பாதிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு சென்றிருக்கலாம். நீங்கள் இருக்க இடத்திலே நீங்கள் ஆவியில் இறைந்து உங்களுடைய குடும்பத்துக்காக ஜெபியுங்கள். ஆண்டவர் உங்களுடைய வீட்டை கட்டி எழுப்புவார். அன்பார்ந்தவர்களே, வாசித்து பாருங்கள், திருப்பாடல்கள் 128 அதிகாரம் 3 இறை வார்த்தையிலே அருமையான ஒரு ஆலோசனை ஆண்டவர் கொடுக்கின்றார். உன் மனைவி உன் வீட்டோரில்
கனி தரும் திராட்சை செடி போல, கொடியை போல அவர் இருப்பார். உம்முடைய பிள்ளைகள் உம்மை சுற்றிலும் ஒளிவ கன்றுகளைப் போல் இருப்பார்கள் என்றும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது. நீங்கள் இந்த உலகத்தில் ஜெபிக்கக்கூடியவர்களாக இருந்தீர்கள் என்றால் உங்களுடைய வீடு பாக்கியம் பெற்ற வீடாக இருக்கும், ஆசீர்வதிக்கப்பட்ட வீடாக இருக்கும். அங்கே உங்களுடைய மனைவிமார்கள் உங்களுக்கு கீழ்ப்படிந்தும் உங்களுடைய வார்த்தைகளை கேட்டும் நீங்கள் கற்றுக் கொடுக்கக்கூடியவற்றை கேட்டு உங்களை அன்பு செய்து அந்த வீட்டின் பொறுப்புகளை அவர்கள் பொறுப்பெடுத்துக் கொள்வார்கள். உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து உங்கள் திருமுன்பாக அமைதியாக உங்களோடு கூட இருப்பார்கள், ஜெபிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதை ஆண்டவர் சொல்லுகின்றார். ஹல்லேலூயா. எத்தனை குடும்பங்கள் இந்த நாளிலே சிதறடிக்கப்பட்டு இருக்கின்றன. எத்தனை குடும்பங்களை அந்த மனைவியினுடைய தாயார் அல்லது கணவனுடைய தாயார் சிதறடித்து பிரித்து வைத்து வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, திருமணம் என்பது திருவருட் சாதனம். அந்த திருமணத்திற்குள் இணைந்த பிறகு அவர்களை பிரிக்க முயற்சி செய்கிறவர்களை கடவுள் வேறறுத்து விடுவார். ஏனென்றால் அவர்கள் கடவுளுக்கு முன்பாக ஒரு சாட்சியாக நிற்க வேண்டும், ஒரு சாட்சியாக நின்று தன்னுடைய குடும்பத்தை கட்டியெழுப்ப வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவர் இந்த நாளிலே ஒரு ஆசீர்வாதத்தை தர சித்தமாக இருக்கின்றார். மனைவிமார்களுக்கும் நீதிமொழிகள் 31வது அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். அதில் ஆண்டவர் இறை வார்த்தைகளை கொடுக்கின்றார். ஒரு நியாயம், ஒரு ஞானமுள்ள ஒரு மனைவி எப்படிப்பட்டவளாக இருந்து அந்த வீட்டை கட்டி எழுப்புவார் என்று குறிப்பாக 31:10 வசனம் மற்றும் 30வது வசனத்தை வாசித்து பாருங்கள். ஞானம் உள்ள மனைவியை கண்டுபிடிப்பவர் யார்? அவருடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது என்றும் சொல்லப்பட்டு இருக்கின்றது. இந்த நாட்களிலே பொண்ணுக்காக, பொருளுக்காக, பணத்திற்காக ஆசைப்பட்டு திருமணத்தை முடிக்கிறவர்கள் ஏராளம். அன்று ஒரு நாள் ஒரு சகோதரர் என்னோடு பேசிக்கொண்டு இருந்தார். ஃபாதர், நான் என்னுடைய பிள்ளைகளுக்காக உழைத்து கொண்டு இருக்கின்றேன். உங்களுக்கு தெரியும், என்னுடைய மாவட்டத்திலே அநேக பேர் வரதட்சணை தான் வாங்குவார்கள். எனக்கு பெண் குழந்தை இருக்கின்றது, அவருக்கு நான் இப்பொழுதே உழைக்க ஆரம்பித்து இருக்கின்றேன் என்று. அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய பெண் பிள்ளை ஜெபிக்கக்கூடியவர்களாக இருந்தால், நீங்கள் ஜெபிக்கக்கூடியவர்களாக இருந்தால், உங்களுடைய ஜெபம் முத்துக்களையும் தங்கத்தையும் விட விலையேற பெற்றது அப்படித்தானே என்பதை ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆனால் அழகும் வீண், ஆண்டவருக்கு பயப்படுகிற பெண்ணே புகழப்படுவார் என்றும் கடைசி வசனத்திலே சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஆம் பிரியமானவர்களே, எத்தனை மனைவிமார்கள் கடவுளுக்கு பயந்து, தன்னுடைய கணவருக்கு பயந்து கீழ்ப்படிந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்பதை ஆய்ந்தறிந்து பாருங்கள். கடவுளுக்கு முன்பாக வந்து நீங்கள் பொய் சொல்ல முடியாது, கடவுளை ஏமாற்ற முடியாது. எதற்கு உங்களுக்கு கற்பத்தின் கனி கிடைக்கவில்லை? எத்தனை பேர் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து விசாரித்து பார்த்து இருக்கிறீர்கள், இயேசுவே, ஏன் என்னுடைய கற்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்படவில்லை? என்னிடம் குறை இருக்கிறது என்று மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்களே, ஆனால் இன்னும் நான் வேதனையோடு இருக்கின்றேனே. என்னுடைய வீடு ஆசீர்வதிக்கப்படாதாம், என்னுடைய வீடு விருத்தி அடையாதாம், நான் ஒரு தாய்மையின் பேற்றை பெற்றுக்கொள்ள மாட்டேனா என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் வந்து விசாரித்தவர்கள் எத்தனை பேர் என்பதை ஆய்ந்து அறிந்து பாருங்கள். அன்பார்ந்தவர்களே, திருப்பாடல்கள் 128வது அதிகாரம் 1-2 வார்த்தை வாசித்து பாருங்கள். ஆண்டவர் ஒரு வீட்டை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் அந்த வீட்டில் உள்ள தலைவன் கடவுளுக்கு பயந்து நடக்கிறவனாக இருக்க வேண்டும். கடவுளுக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவனும் பாக்கியம் பெற்றவர்களாக நீதிமானாக இருப்பான். அவனுடைய கையின் வேலைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. பாருங்கள், ஆண்டவருடைய வார்த்தைகளை வாசித்து பாருங்கள். ஆண்டவர் எனக்கு என்ன சொல்லுகிறார் என்பதை நீங்கள் ஆய்ந்து அறிந்து பாருங்கள். ஆண்டவருடைய உறவில் நிலைத்து இருங்கள். பக்தியுள்ள மகளாக வாழுங்கள். உங்களுடைய வீட்டை ஒரு பக்தியினால் கட்டி எழுப்புங்கள். அவ்வாறு எழுப்பும் பொழுதும் நீங்கள் மட்டுமல்ல, உங்களுடைய தலைமுறைகளும் ஆசீர்வதிக்கப்படும், உங்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படும். நீங்களும் இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய இடத்திலும் வாழ்ந்து இருப்பீர்கள். நீங்கள் சிதறடிக்கப்பட மாட்டீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் ஒரு குடும்பத்தை கட்டவில்லை என்றால் அவர் கட்டுவோரின் உழைப்பு வீணாகி விடும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. யோபு 5வது அதிகாரம் 24வது வார்த்தை வாசித்து பாருங்கள். உம்முடைய வீடு சமாதானத்தோடு இருக்க நீர் காண்பீர். உம்முடைய வீட்டின் அருகில் விசாரிக்கும் போது குறையவே மாட்டீர்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது.
வீடுகள் பெருகும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். உடைய ஆசீர்வாதம் பெருகும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை அழைக்கின்றார். என் மகனே மகளே, நான் உன்னுடைய குடும்பத்தையும் வீட்டையும் ஆசீர்வதிக்க போகின்றேன். நீ என்னை உன்னுடைய வீட்டிற்குள் வர அனுமதிப்பாயா என்று கேட்கின்றார். திருவெளிப்பாடு 3வது அதிகாரம் 20வது வார்த்தை வாசித்து பாருங்கள். இதோ உன் வாசல் அருகில் நின்று கதவை தட்டி கொண்டு இருக்கின்றேன். யாராவது என்னுடைய குரலை கேட்டும் பதிலை கேட்டும் என்னுடைய குரலை கண்டும் நீங்கள் வீட்டின் கதவை திறந்தீர்கள் என்றால் நான் உங்களோடு கடந்து வந்தும் பந்தியில் அமர்ந்தும் உங்களோடு இருந்து நான் உணவு அருந்துவேன் என்று சொல்லி இருக்கின்றார். எனவே நம்முடைய உள்ளத்தின் கதவை திறப்போம், ஜெபத்தில் நிலைத்திருப்போம், ஜெபத்தினால் வீட்டை கட்டி எழுப்புவோம். மனைவி, மகன், மகள் மற்றும் கணவரோடு இணைந்து ஜெபிக்கக்கூடியவர்களாக நம்மை மாற்றிக்கொள்வோம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த காலை பொழுதிலே எங்களை ஆசீர்வதித்து நாங்களும் இந்த உலகத்தில் நிலையாக வாழ்ந்திருக்கவும், நீர் கொடுத்த அந்த பாக்கியமான வீட்டை கட்டி எழுப்பவும், மனைவியோடும் கனவோடும் பிள்ளைகளோடும் சேர்ந்து வாழக்கூடிய இந்த ஒரு பாக்கியத்தையும் அருமையான ஒரு செய்தியையும் நீர் எங்களுக்கு கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, அநேக முறை அநேக குடும்பங்களை கெடுத்திருக்கின்றோம். குடும்பங்கள் பிரிவதற்கு காரணமாக இருந்திருக்கின்றோம். பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கட்டுப்பாடு இல்லாமல் இருந்திருக்கின்றோம். எங்களுடைய வாழ்க்கையிலும் கட்டுப்பாடு இன்றும் ஆண்டவரே, தேவையில்லாத செயல்களை சிந்தித்து தவறான செயல்களிலே நடந்து இருக்கின்றோம். இந்த நேரத்திலே எங்களை முழுவதும் அது கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்ததுபடி அடியானின் வீடு என்றும் உமக்கு முன்பாக நிலைத்திருக்கும்படியாக அதை ஆசீர்வதித்திருக்கிறீர் என்று உமக்கு முன்பாக சாட்சியாய் நிற்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக. ஏனென்றால் உமது ஆசி பெற்றது என்றென்றுமே ஆசி பெற்றதாக இருக்கும் சுவாமி. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். தாகத்தோடும் உண்மையோடும் உத்தமத்தோடும் தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டும் உம்மை நோக்கி ஜெபித்து தன்னுடைய குடும்பத்திற்காக மன்றாடி கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய கூக்குரலை கேட்பீராக. அவர்களுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தையும் வல்லமையும் பலத்தையும் கொடுத்திட வேண்டுமாய் உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, தேவையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திப்பீராக. இந்த நாளிலே பிள்ளைகள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றியை கொடுப்பீராக. ஒவ்வொரு குடும்பமும் கட்டப்பட வேண்டுமாயும் ஜெபத்தினாலும் இறை வார்த்தையினாலும் ஜெப மாலையினாலும் அவர்கள் கட்டப்பட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த நேரத்திலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சூசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் அருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே, வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, நற்கருணை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.